Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம். இந்த சம்பவத்தை அனுப்புனது நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான திருலிங்கம் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல அவர் பார்த்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்த்துடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2003 தான் இந்த சம்பவம் அவருக்கு நடந்திருக்குது. இந்த 2003 காலகட்டத்தில் நம்மளுடைய திருலிங்கம் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ ஓட்டுநராக தான் இருந்துட்டு இருந்திருக்கிறாரு. இவருக்கு ஊருக்குள்ளாடி ஒரு நல்ல பேர் இருக்குதுங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, திருலிங்க அண்ணனை கூப்பிட்டா போதும், நம்மளை எந்த டைம்லையும் தைரியமாக கூட்டிட்டு கொண்டு வீட்டில் விடக்கூடிய ஒரு அழகான நண்பர் அப்படிங்கிறது மாதிரி பேசுவாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இவருக்கு மேலே அவ்வளோ ஒரு பிரியம்ங்க. அப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய திருலிங்கம் ஒரு பிரச்சனையில மாட்டுறாரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளாடி, அதாவது அவங்க இருக்கக்கூடிய ஊருக்குள்ளாடி ஒரு குடும்பம் புதுசாக குடியேறுறாங்க. அதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்டு, அவரோட ஒய்ஃபு, 2 குழந்தைகளோட அவங்க ஒரு வீட்டில் வாடகைக்கு உட்கார்றாங்க. அதுவும் இவருடைய வீட்டுக்கு நேரம் எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தான் வாடகைக்கு உட்கார்றாங்க. அப்படி உட்கார்ந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் அழகாக போயிட்டு இருக்குது. அந்த குடும்பத்தில் எந்த சண்டையும் சச்சரவும் இல்லை. ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாரு, மனைவி ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டில் தான் இருக்கிறாங்க. 2 குழந்தைகளையும் பால்வாடியில சேர்த்திருக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிடுறாரு. நம்மளுடைய திருலிங்கத்துக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ள ஒரு புதுசா ஒரு ஃபேமிலி வந்தாலும் சரி, இருக்கக்கூடியவங்க இன்னொரு வீட்டுக்கு மாறி போனாலும் சரி, அதாவது வேற வீடு எடுத்து போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போனாலும் இவர்கிட்ட தகவல் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, நள்ளிரவு வேலைகள்ல என்ன அப்படின்னா, திடீர்னு ஆட்டோ வேணும் அப்படின்னா உடனே இவருக்கு தாங்க கால் பண்ணுவாங்க. உடனே இவர் அந்த இடத்துக்கு போய் அந்த ஆட்களை எடுத்துட்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை பார்க்கக்கூடியவர். அப்படி இருக்கிறதுனால, அதாவது 24 ஹவர்ஸும் ஒர்க்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவருங்க. அதாவது கால் பண்ணா உடனே அந்த இடத்துக்கு அவர் போய் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தோட இருந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய திருலிங்கம் இதை பார்த்துட்டு தான் இருக்கிற இந்த குடும்பம் வந்திருக்குது. அவங்க நல்லா தான் போயிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எதிர்த்தாப்புல ஒரு 8 வீடுகள் அதாவது இவங்க வீட்டுடைய நேர எதிர்த்தாப்புல 8 வீடுகள் வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ஓனர் தனியாக ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கிறாரு. அப்படி வாடகை கொடுத்துருக்கிறதுனால இந்த 8 வீடுகளுக்கு எதிர்த்தாப்புல தான் இவருடைய வீடு. இவருடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவருடைய பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட சொல்லி இருக்கிறாரு. அதனால அவருடைய பேரை நான் எப்படியாவது சரி சக்தி அப்படின்னு வச்சு நம்ம பேசிக்கலாம். இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சக்திங்கிற நபர் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாந்திரீகம், தாந்திரீகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கை தேர்ந்த ஒரு ஆளுங்க. ஆனா ரொம்ப சின்ன பையன், அதாவது சொல்ல போனா ஒரு 25 வயசு இளைஞர்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன அப்படின்னா, இந்த பெண், அதாவது இந்த ஒரு குடும்பம் சேர்ந்தது பாத்தீங்களா, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து காதல் வயப்பட்ட அந்த நபர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, நள்ளிரவு நேரங்கள்ல சில மாந்திரீக பூஜைகளை அவருடைய வீட்டுல இருந்தே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி பண்ணி இருக்கிறத இவர் நள்ளிரவு வேலைகள்ல நம்மளுடைய திருலிங்கம் இருக்கிறார் இல்லையா, நள்ளிரவு வேலைகள்ல இந்த மாதிரி ஓட்டத்துக்கு எல்லாம் போயிட்டு, அதாவது ஆட்டோவை கொண்டு நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டும் போது இவருடைய வீட்டுக்கு முன்னாடி ரோடுங்க, அந்த ரோடு சைடோட தான் வண்டியை நிப்பாட்டுவாரு. அப்படி நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி இருக்குங்க.
அந்த நேரத்துக்கு நம்மளுடைய திருலிங்கம் என்ன பண்றாரு அப்படின்னா வண்டியை கொண்டு அப்படி நிப்பாட்டுறாரு. அப்படி நிப்பாட்டும் போது ஒரு விஷயத்தை அவர் பார்க்குறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவங்க ஊர் வந்து ரொம்பவே அமைதியாக மயான அமைதியாக இருக்கும். அந்த பெரிய வண்டிகள்லாம் ஒன்றும் போகாமல் இந்த மாதிரி ஆட்டோக்களில் தான் அடிக்கடி ஏதாவது இருந்தால் மட்டும்தாங்க போகும். அதில் இவருடைய ஆட்டோ தான் கூடுதல் ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. ஆனால் அன்னைக்கு அவருக்கு வேற ஓட்டங்கள் இல்லாததுனால வண்டியை கொண்டு நிப்பாட்டும் போது ஒரு கருப்பு கலரில் ஒரு உருவங்க, அதாவது இந்த மாந்திரிகரான அந்த சக்திங்கிற அந்த நபருடைய வீட்டில் இருந்து அப்படியே கிராஸ் பண்ணி எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த புதுசா வந்தாங்க இல்லையா தம்பதி, அந்த குடும்ப வீட்டு வாசல்ல போய் நிக்கிறத இவர் பாக்குறாரு. நம்மளுடைய திருலிங்கத்துக்கு கை காலம் ஆடிருச்சு. என்னடா இது, திடீர்னு ஒரு கருப்பு உருவம் இந்த வீட்டுல இருந்து கிராஸ் பண்ணி கரெக்டா அந்த வீட்டுடைய வாசல்ல போய் நிக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் பார்த்துக்கிட்டு பதறிக்கிட்டு வண்டியில இருக்கக்கூடிய சாவியை கூட எடுக்காம வேகமா அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருலிங்கத்துக்கு வந்து கல்யாணம் ஆகிற அவர் பேச்சுலர் தான். ஆனால் அவர் வந்து ஹனுமான் சாமியை வந்து பயங்கரமாட்டு வந்து அவர் தியானம் பண்ணக்கூடிய ஒரு நபருங்க. இவருக்கு இந்த காத்து கருப்பு இதெல்லாம் கண்டால் பயமே கிடையாது. ஆனால் இது வரைக்கும் அவர் பார்க்காத விஷயத்தை இப்போ தான் அவர் பார்க்குறாரு. அதாவது அந்த கரும் உருவம் அந்த வீட்டிலேருந்து கிராஸ் பண்ணி இந்த வீட்டு வாசலில் போய் நிற்கிறத பார்த்துக்கிட்டு இவருடைய வீட்டில் வந்து ஒரு கிரில் போட்டுப்பாங்களாம் ஃப்ரண்ட் சைடில், ஓட்டு வீடு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படி டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு அந்த கிரில் வழியாக பார்க்குறாருங்க. அந்த கிரில் வழியாக பார்க்கும்போது அந்த கருவுருவம் அந்த வீட்டில் வந்து ஒயிட் கலரில் தான் அந்த டோர் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கருவுருவம் நிற்கிறது பளிச்சுன்னு தெரியுதுங்க. இவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த உருவம் என்னடா செய்ய போகுது, இது ஏன் இங்கிருந்து இங்கே போச்சுது, இது வரைக்கும் அவருக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சக்தி ஒரு மாந்திரிகர் அப்படிங்கிறது தெரியாதுங்க. ஏன் இந்த கருவுருவம் இங்கிருந்து அங்கே போய் நிற்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியலைங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, அங்கே நிற்கிறது மனுஷன் கிடையாது, அது ஒரு உருவம் அப்படிங்கிறத மட்டும் அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அந்த உருவம் வந்து அதுக்கு பிறகு அந்த டோர் பக்கத்தில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கு. திடீர்னு அப்படி மாஞ்சு போயிருதுங்க, அதாவது மாயமா போயிருதுங்க. அப்படி மாயமா போன அடுத்த செகண்டு அந்த கதவு திறக்குதுங்க. அந்த கதவு திறந்த உடனே என்னடா இது கதவு திறக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண், அந்த புதுசாக வாடகைக்கு வந்த அந்த பெண் அப்படியே நடந்து வர்றாங்க. அப்படியே இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி கரெக்டாக இந்த சக்திங்கிற அந்த நபருடைய வீட்டுடைய கேட்டை ஓப்பன் பண்ணி கரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவரும் கதவை திறந்து வச்சிருக்கிறாரு. இதை பார்த்துடுறாரு நம்மளுடைய திருலிங்கம். லிங்கம் பார்த்த உடனே இது தப்பாச்சே அப்படின்னு, ஏன்னா இவர் ஒரு ஹனுமான் பக்தன் இல்லையா, இது தப்பு அப்படிங்கிறத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா, அவர் வீட்டில் வந்து லேண்ட்லைன் ஃபோன் தாங்க உண்டு, யார் கூப்பிட்டாலும் லேண்ட்லைனில் தான் கூப்பிடணும். அதனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய ஊர் தலைவருக்கு முதல்ல கால் பண்ணுறாருங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் இந்த மாதிரி போகிறாங்க அப்படி சொன்ன உடனே அந்த ஊர் தலைவர் வந்து சத்தம் போட்டுருக்கிறாரு. யாரு கூட இருந்தால் நமக்கு என்னடா, உன் வேலையை பாரு, அவங்க எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நமக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் இவர் இந்த விஷயத்த சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு கருப்பு கலர் உருவம் அந்த இடத்துக்கு போச்சுது. அதன் பிறகுதான் அந்த பெண் கதவை திறந்துக்கிட்டு இங்க வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னு, சரி இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊர் தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேகமா அவருக்கு தெரியக்கூடிய ஒரு 10 ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு நேர நம்மளுடைய திருலிங்கத்துடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு போயிருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி நம்ம ஒரு வழி பண்ணலாம், அந்த வீட்டு, அதாவது அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வீட்டில் தானே இருப்பாரு, அவரை ஃபர்ஸ்ட் எழுப்புங்க அப்படின்னு சொல்லி போய் அங்கே போய் எழுப்பவும் செய்கிறாங்க. ஆனால் அந்த நபர் எந்திக்கவே மாட்டேங்கிறாரு. யாரு, அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து தூக்கத்துல இருந்து எந்திக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி 2 குழந்தைகளும் இறந்த நிலைமையில அப்படி படுத்திருக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, இது நீ சொன்னது உண்மைதான்டா, ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோவில் பூசாரி, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவசுடலை கோயிலுடைய பூசாரியை வர வைக்கிறாங்க. வந்துருங்க சீக்கிரம் அப்படின்னு சொன்னோன்னா அவரும் வந்துடுறாருங்க. வந்த உடனே இந்த கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாருடைய கதவை, பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மாந்திரிகன், அதாவது சக்தி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த நபருடைய கதவை வந்து தட்டுறாங்க. தட்டி ஓப்பன் பண்ணவே இல்லை, கதவு ரொம்ப நேரமா ஓப்பன் ஆகாம இருக்குது. பின்பக்கத்திலேயே இவங்க 4 பேரை விட்டு தான் தட்ட சொல்றாங்க. அப்படி தட்டின பிறகு கதவு ஓப்பன் ஆகுதுங்க. ஓப்பன் ஆகி பார்க்கும்போது அங்க சக்தி மட்டும் தாங்க இருக்கிறார். என்னடா உள்ள போய் எல்லா இடமும் தேடுறாங்க. அந்த ஏத்த வீட்டு பொண்ணு என்னடா பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கே ஒரு சின்ன டவுட், என்னன்னா இந்த பையன் அந்த மாதிரி செய்வானா அப்படிங்கிற மாதிரி டவுட். ஏன் அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து மனைவி ஒன்றும் கிடையாது, இருக்கிறது வந்து ஒரு அப்பா மட்டும்தான். அவரும் ரொம்ப வயசானவர், அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. ஆனால் எப்போ இந்த பொண்ணு உள்ளே வந்துச்சு, எப்படி வெளியே போச்சுது, அப்போ ஒருவேளை அந்த பெண் இங்கேருந்து போயிட்டாங்களா அப்படிங்கிறது மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் போய் அந்த கணவரை வந்து எழுப்பி இருந்தது இல்லையா, எழுப்பினப்போ அவரும் எழும்பல, அந்த வீட்டுக்குள்ளே அந்த பெண் இல்லைங்க. அதனாலதான் ஊர் தலைவர் இந்த வீட்டுடைய கதவையை திறக்க வச்சிருந்தார். ஆனா இந்த வீட்டுக்குள்ளே அந்த பெண் இல்லைங்க.
என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீடு ஃபுல்லாவே தேடிடுறாங்க. ஆனா அங்க மாந்திரீகம் செய்யப்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறத நம்மளுடைய ஊர் தலைவரும் சரி, திருலிங்கமும் சரி அப்படி பாக்குறாங்க. பார்த்த உடனே இங்க பாருங்க, ஏதோ பூஜை நடந்திருக்குது, இதை வச்சுதான் அந்த பொண்ணை அவங்க வசியம் பண்ணி ஏதோ பண்ணியிருக்கிறான். ஆனா பொண்ணு எங்கன்னு கேட்டா அவன் சொல்றான், இங்க எந்த பொண்ணுமே வரலையே, நீங்க எதாவது கனவு தான் கண்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுறாங்க அந்த சக்தி அப்படிங்கிற அந்த மாந்திரிகர். இதை கேட்டோன்னு யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியல. என்னடா நடக்குது, ஆளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது அங்க இருந்து அந்த வீட்டு கதவை இவங்க ஓபன் பண்ணாங்க இல்லையா, தட்டி உடச்சு தான் உள்ள போனாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுல தூங்கிட்டு இருந்தவரை எழுப்ப முடியல. அதன் பிறகு அந்த குடும்பம் கதவு திறந்து கிடக்குதுன்னு சொல்லி வெளியே வருதுங்க. அங்க பார்க்கும்போது அந்த பெண் அங்க நிக்கிறாங்க. அந்த ஹஸ்பண்ட் அங்க படுத்திருந்தவர் அவரும் எந்திரிச்சு வந்திருக்கிறாரு. அந்த 8 வீடுகள்ல உள்ள லைட்டும் போடப்பட்டு எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஊர் தலைவர் நிக்கிறதுனால அந்த இடத்துல எல்லாருமே ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுடைய திருலிங்கம் ஒரு சம்பவத்தை இங்க பார்த்தாரு. அப்படி பார்த்து அந்த பெண் இங்க வந்ததையும் பார்த்தாங்கன்னு சொன்னா அந்த பெண் சொல்றாங்க, இல்லையே நான் வீட்டுக்குள்ள தானே இருந்தேன். அப்போ அந்த இடத்துல ஊர் தலைவர் கேட்கறாங்க, உங்க கதவை உடைச்சது நாங்க தான், உங்க வீட்டுக்குள்ள நாங்க வந்தோம், வீட்டுக்குள்ள வரும்போது நீ அங்க இல்லம்மா, உன்னுடைய ஹஸ்பண்ட் 2 குழந்தைகள் மட்டும் தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்க 2 பேரையுமே எங்களால எழுப்பவே முடியல அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல அவங்க சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பெண் இல்லையே, நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் படுத்திருந்தோம், என்னுடைய குழந்தைகள் பக்கத்துல படுத்திருந்துச்சு, நீங்க வீட்டு கதவை உடைச்ச மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, உங்க கதவு திறந்து தானே இருந்துச்சு. ஆமா திறந்து தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணும் சொல்றாங்க. அது எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஊர் தலைவர் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்றாரு. கடைசியில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் வந்துருது. யாருக்கு மேல அப்படின்னா, இந்த சக்தி அப்படிங்கிற அந்த மாந்திரிகர் அந்த நபருக்கு மேல. சட்டையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க. வெளியே இழுத்துட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பயங்கரமா அடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க அவர் நான் செய்யல, நான் உண்மை பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு அந்த விஷயத்தை அவர் மறைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்மளுடைய திருலிங்கம் இந்த மாதிரி அடி சண்டைன்னு சொன்னாலே கொஞ்சம் ஒதுங்கக்கூடிய பார்ட்டிங்க. அதனால அவர் ஒதுங்கியே தான் நிற்கிறாரு, இந்த சண்டைக்கே போகல. இதுல பலத்த காயம் ஏற்படுதுங்க அந்த நபருக்கு. நாளையில இருந்து உங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு நீ கிளம்பி இருக்கணும், இந்த வீடை விற்கிறியோ என்ன செய்யறியோ அது எங்களுக்கு தெரியாது, இந்த ஊருக்குள்ள நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அந்த ஊர் தலைவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. உடனே அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நபர், அதாவது அந்த சக்தி அப்படிங்கிற அந்த மாந்திரிகருடைய அந்த சில நண்பர்கள் வட்டாரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா தகவல் கொடுக்குறாருங்க. அதாவது அந்த கூட்டத்துல இருந்து ஒரு நபரை அனுப்பிவிட்டு அவங்கள கூட்டிட்டு வாங்க இவங்களை கூட்டிட்டு வாங்கன்னு ஊர் பஞ்சாயத்தை கூடியதுங்க. ஆனா அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, நான் வீட்டுக்குள்ள தானே இருந்தேன், நான் வீட்டுக்குள்ள தான் வெளியே வந்தேன். அதாவது எந்த வீட்டுக்குள்ள, அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள்ள இருந்து. நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க, எனக்கு தெரியாது, அவர் நான் முன்ன பின்ன கூட பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண் சொல்றாங்க. இல்லம்மா, இவன் வேற ஏதோ தப்பா பண்றான், தப்பா பண்ணனால தான் அங்க அந்த மாதிரி பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுன அந்த இதெல்லாம் இருந்துச்சு. இப்படி ஒருத்தனை ஊருக்குள்ளாடி நாங்க விட்டோம் அப்படின்னா நாளைக்கு எங்க குடும்பத்துக்குள்ளேயும் இவன் இதை பண்ணுவான் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம திருலிங்கமும் இதுதான் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இவன் மாந்திரிக பூஜைகளை வச்சுதான் இதை பண்றான் அப்படிங்கிற விஷயத்த அவரு தெளிவாட்டே சொல்லிட்டாருங்க. சரின்னு சொல்லி அந்த நபரை கிட்டத்தட்ட 2 நாள்ல அந்த ஊருக்குள்ள இடமாத்திடுறாங்க. அதாவது நீ வீடை விற்கிறியோ வாங்குறியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இந்த ஊருக்குள்ள நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஊர் கட்டுப்பாடு போடப்பட்டு அந்த நபரை ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியில தள்ளிடுறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட 1 வார காலங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா தாங்க போக ஆரம்பிச்சிருக்கு. சரி, அந்த குடும்பம் இருக்குது இல்லையா, அதாவது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த 2 குழந்தைகள், அந்த குடும்பம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நம்ம இங்க இருக்க வேண்டாம், பிரச்சனை வந்துருச்சு, இனிமேல் யார் பார்த்தாலும் தப்பா தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு ஊருக்கே போயிட்டாங்க. அந்த குடும்பமே போயிடுச்சு. அதன் பிறகு என்னன்னா, இவருக்கு பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. நம்மளுடைய திருலிங்கம் 1 வார காலம் எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா தாங்க போயிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு ஒவ்வொரு பிரச்சனையா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது இப்பந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய திருலிங்கம் நைட்டு வேளையில ஆட்டோ ஓட்டுவார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்படிதாங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணை வண்டியில ஏத்திக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு பட்ட பகல்ல. அந்த நேரத்துல அந்த வண்டிக்குள்ள ஏறின பெண் ஏதோ நெருப்புக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏதோ அவங்க உடம்பெல்லாம் எரியிறத மாதிரியான ஒரு ஃபீலிங் அந்த பொண்ணுக்கு ஏற்படுது. அண்ணே, இந்த மாதிரி என்னுடைய உடம்பெல்லாம் எரியுதுனே, என்னன்னே தெரியல, அவங்க ஆட்டோக்குள்ள ஏறின பிறகுதான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த பெண் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்லைம்மா, நான் ஹனுமான் பக்தன், நான் இந்த மாதிரி சாமியெல்லாம் வச்சு வழிபட்டுட்டு இருக்கக்கூடியவன், என் வண்டிக்குள்ள அந்த மாதிரி எதுவும் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுமா, நீ உன் பாட்டுக்கு தைரியமா உட்காருன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோமீட்டர் தாங்க அந்த ஆட்டோவை ஓட்டி அந்த பொண்ணை கொண்டு சேர்த்துருக்கிறாரு ஹாஸ்பிட்டல்ல. அதாவது அந்த பெண் ஆட்டோவை விட்டு கீழே இறங்கும்போது, ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த பெண் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாங்க. என்ன அப்படின்னா, அண்ணே உங்க ஆட்டோக்குள்ளாடி ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னே அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லும்போது,
அந்த பெண் வந்து உட்கார்ந்துருந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு அந்த இறங்கக்கூடிய பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடது பக்கம் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா வலது பக்கத்துல கருகருன்னு எரிஞ்ச நிலைமையில ஒரு நபருடைய உருவம் அந்த பெண்ணுடைய கண்ணுக்கு தட்டுப்பட்டிருக்குங்க. அதுவும் பட்ட பகல்ல. நான் எதையோ ஒன்று பார்த்தனே, அது என்ன தொடர்றதுக்கு முயற்சி பண்ணிச்சு. அந்த நேரத்துக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம், நான் இறங்கிட்டேன், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நம்மளுடைய திருலிங்கத்துக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் தெய்வீக நம்பிக்கை வந்து நன்றாகவே இருக்கக்கூடிய ஒரு நபருங்க. அதனால நம்மளுடைய திருலிங்கம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை பெருசாக எடுத்துக்கல, அப்படியே விட்டுருவாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு சவாரிங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலிருந்து செட்டிக்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருக்கு ஒரு சவாரி வருதுங்க. அதாவது நள்ளிரவு வேளையில கிடைக்குது இந்த சவாரி. சரி, நம்ம இதை எடுத்துக்கொண்டு விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் காசு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த வண்டியை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இதில் இருக்கக்கூடிய 2 வயசான நபர்கள் தான், ஆண்கள் தான். அவங்கள வந்து அவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆட்டோவில் ஏறின அந்த வயசான நபர்களுக்கு வந்து அந்த ஆட்டோவில் உட்காரவே முடியலைங்க. ஏதோ வந்து அவங்க உடம்பெல்லாம் தீ பிடிச்சி எரியிற மாதிரி அவங்களுக்கு பயங்கரமான வலி கொடுக்குதுங்க. தம்பி கொஞ்சம் ஆட்டோவை நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொன்னோன்னா இவர் கரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய, அதாவது ஒரு கோவில் பக்கமாட்டு வண்டியை நிப்பாட்டுறாரு. அங்கே இருக்கக்கூடிய கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவசுடலை நிறைய சாமிகளை வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த முத்தாரம்மன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலுக்கு முன்னாடி தாங்க வண்டியை நிப்பாட்டுறாரு. வண்டியை நிப்பாட்டினோன்னா அவங்க 2 பேருமே இறங்கி போய் அந்த கோவிலேருந்து கொஞ்சம் திருநீர் எடுத்து பூசுறாங்க. தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய திருலிங்கத்தை கூப்பிட்டு கொஞ்சம் திருநீரும் போட்டு விட்றாங்க. போட்டு விட்டுட்டு, தம்பி உன்னுடைய ஆட்டோக்குள்ளே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இனிமேல் எங்களுக்கு ஆட்டோ வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாருங்க. ஏன் அண்ணாச்சி இப்படி சொல்கிறீங்க, பாதி வழி கூட வரலையே, அதுவும் நள்ளிரவு வேடையில நான் உங்களை எப்படி இங்கே விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இன்னைக்கு இந்த கோவிலில் படுத்துட்டு நாளைக்கு போகிறோம்பா, நீ பத்திரமா வீடு போய் சேரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு உண்மை புரியல. ஏன்னா ஒரு பெரிய சவாரி கிடச்சது, இடையிலே அப்படி கட்டாகுது அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இதாக இருந்திருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க விருப்பத்தை வந்து நம்ம எதுவும் தடை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு அந்த தூரத்துக்குள்ள காசை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து வண்டி எடுத்துடுறாரு. வண்டி எடுத்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அவங்க பேக் சீட்ல உட்கார்ந்ததுனால தானே இப்படி சொல்றாங்க, சரி நம்ம இன்னைக்கு வண்டியை நம்மளுடைய வீட்டு பக்கத்துல விட்டுட்டு நம்ம பேக் சீட்ல படுத்து பார்ப்போம், கொஞ்ச நேரம் தூங்கி பார்ப்போம், அதுல ஏதாவது நமக்கு வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய அந்த ஹனுமான் வந்து பயங்கரமான பக்தர்ல, ஹனுமானுடைய பக்தன், அதனால இவர் அந்த தெய்வத்தை வந்து அப்படியே மனசுக்குள்ள தியானிச்சுக்கிட்டு அப்படியே படுத்துடுறாரு. ஆனால் நீட்டாக தூங்கிடுறாரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல. மறுநாள் காலையில் வண்டியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கழுவிக்கிட்டு அந்த சாம்பிராணி புகை கூட அதில் காட்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி காட்டி எடுத்து வண்டியை மறுபடியும் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. வண்டியை எடுத்து அன்னைக்கும் நன்றாக பகலெல்லாம் நிறைய சவாரிகள்லாம் ஓடுறாரு. யாரும் ஒன்றும் சொல்லவும் இல்லை. சரி பிரச்சனை இல்லை, இது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம வண்டியில் வந்த பிறகு தெரியுது போல இருக்குது, அதுவும் நம்ம வந்து சாமி பக்தனாக இருக்கிறதுனால நம்ம சாமி அவங்களுக்கு காட்டி கொடுக்குறது போல இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தாங்க நம்மளுடைய திருலிங்கமும் அவருடைய ஆட்டோவை ஓடிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டும் ஒரு சவாரி எடுக்கிறாருங்க. அதாவது அவங்க ஊருக்குள்ள இருந்து திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விடுறது. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் வண்டி எடுக்கிறாரு. அந்த பேசஞ்சராட்டு வரக்கூடியது இவருடைய நண்பர் மற்றும் அவருடைய மனைவி தான். 2 பேரையும் வண்டியில் ஏற்றுறாரு. வண்டியில் ஏற்றிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு அங்கே பஸ் ஏற்றி விடணும், அதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய வழிங்க கிட்டத்தட்ட ஒரு 9லேருந்து ஒரு 10:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்தில் தான் வண்டி திடீர்னு ஆஃப் ஆகி நிற்கிதுங்க. ஒரு நடு காட்டு பகுதி மாதிரி தெரியுதுங்க. அப்படி அந்த காட்டு பகுதியில் வண்டி ஸ்டாப் ஆன உடனே ஏகப்பட்ட வண்டிகள் அந்த ரோட்டில் போயிட்டு இருக்குது. அதனால கவலை இல்லை, இவர் இறங்கி பார்க்குறாரு. சரி ஏதாவது கலந்து போச்சுதா இல்லை ஏதாவது நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வண்டியில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வண்டி திடீர்னு ஆஃப் ஆகி ஸ்டார்ட் ஆகாமல் அப்படியே நிற்கிதுங்க. மறுபடியும் போட்டு அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. வண்டி ஸ்டார்ட்டே ஆகலைங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வேற ஒரு ஆட்டோ வழியில் கையை போட்டு நிப்பாட்டி இவங்களை அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய திருலிங்கமும் அதை தான் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அவ்வளவு நேரம் அந்த ரோட்டில் வண்டிகள் நிறைய போயிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கக்கூடிய இடம். ஆனால் அவ்வளவு நேரத்துக்குள்ளாடி அந்த இடத்துல வண்டிகளே இல்லைங்க. என்னடா இது, ஒரு வண்டியும் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க திடீர்னு மாற்றி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க வண்டிக்கு உள்ளாடி. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு நம்மளுடைய திருலிங்கத்துக்கு தெரியலைங்க. சண்டைனா பயங்கரமான சண்டை ஆயிருது. அவங்க கொண்ட முடிவை பிடிச்சி இவர் அடிக்க, அந்த பெண் வந்து அவரை அடிக்கன்னு சொல்லிட்டு ஆட்டோக்குள்ளே அடி நடக்குது. கடைசியாக இவர் சமாதானப்படுத்துறதுக்கு நல்லா ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது சமாதானமே ஆகலை. அந்த 2 பேருமே பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திருலிங்கத்துடைய அந்த காக்கி சட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆட்டோ டிரைவர்கள் வந்து போடக்கூடிய அந்த காக்கி சட்டையை கிழிச்சிடுறாங்க. சட்டை கிழிஞ்சிருது அந்த இடத்துல. ஆனால் என்ன அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள அடி பயங்கரமாக நடக்குதுங்க. அந்த பொண்ணுடைய சாரி, அதாவது மேலே போட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய புடவை வந்து அப்படியே உருவிடுறாருங்க ஹஸ்பண்ட்.
என்னடா பண்ணி துறைக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் இந்த கிழிஞ்ச சட்டை எடுத்துட்டு போய் அந்த பொண்ணுடைய மேல போடுறாங்க. அவர் வந்து அந்த புடவைய அப்படி நாளா கிழிக்கிறாருங்க. பார்த்து அரண்டுற ரீதி, என்னடா இது, நல்ல சந்தோஷமா தானே ஆட்டோல வந்தாங்க, இப்ப ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதாவது அந்த பொண்ணுக்கு அந்த சட்டையை மாட்டி விட்டுட்டு திரும்பும்போது அந்த புடவையை கிழிச்சிட்டு இருந்தாரு இல்லையா, அந்த புடவையோட ஓடுறாருங்க அந்த காட்டு பகுதியை பார்த்து. இவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல. ஏன் அப்படின்னா அது ஒரு காட்டு பகுதி, ரோடு தான், ஆனா வண்டிகள் ரொம்பவே இல்லை. அது அவ்வளவு நேரம் அவர் அந்த ஆட்டோவை ரிப்பேர் பார்க்கக்கூடிய நேரத்துல கூட நிறைய வண்டிகள் போயிட்டு இருந்தது. கடைசியா வண்டி ஸ்டார்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்த பிறகுதான் சரி ஏதாவது வண்டியை பிடிச்சி அனுப்பலாம் நினைக்கக்கூடிய நேரத்துல தாங்க இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி பெருசாயிருதுங்க. என்ன செய்யணும்னு இவருக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது. இங்க என்ன நடக்குது, ஏன் இவங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லி கேட்டா அந்த பெண்ணுகிட்ட போய் ஒரு எதுக்குமா சண்டை போட்டீங்க அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு இவரை பலார்னு அரைஞ்சிருதுங்க. இவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அதே மாதிரி அவர்கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அந்த நபர் புடவையை எடுத்துட்டு காட்டுக்குள்ள ஓடிடுறாரு. அந்த இடத்துல இவர் பதட்டத்துல அப்படியே அரண்டு போய் நிக்கிறாருங்க. என்ன செய்யணும்னு தெரியல. ஏன் அப்படின்னா ஒரு பெண், அதுவும் இளவட்டமான பெண், அந்த பொண்ணு அங்க விட்டுக்கிட்டு போக முடியாது. இந்த நபர் காட்டுக்குள்ள ஓடுகான். நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவா, ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதற ஆரம்பிக்கிறாருங்க. அந்த இடத்துல நம்மளுடைய திருலிங்கத்துக்கு பயங்கரமான பயம் வந்துடுது. ஆனா பேயை நினைச்சில்ல, இந்த 2 பேரும் நினைச்சுட்டாங்க. ஏம்மா நீ வந்து ஆட்டோயில உட்காருமான்னு சொல்லிக்கிட்டு பைய பிடிச்சி வண்டியில ஏற்ற ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா அந்த இடத்துல இனி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஆட்டோவுடைய அந்த கம்பி இருக்கும் பாத்தீங்களா, ஒரு பைப் மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு சைடு அந்த கட்டன் போடக்கூடிய அந்த இது இருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு உள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோவை இப்படி உழுப்ப ஆரம்பிச்சிருதுங்க. ஆட்டோவை உழுப்பி சைட்ல நிற்கக்கூடிய ஆட்டோவை ரோட்ல அப்படியே சரிச்சு போட்டுருதுங்க அந்த பொண்ணு. இவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல. ஆட்டோவை தூக்குவனா பொண்ணை பார்ப்பனான்னு சொல்லி திரும்பி பார்க்காம இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆட்டோவை நிமிக்கிறாருங்க. ஆட்டோவை நிமித்துக்கிட்ட பார்க்கும்போது அந்த பெண்ணையும் காணல. இவருக்கு கை கால்லாம் அப்படி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க போகணும், யாரை பார்க்கணும்னு தெரியலைங்க. ஏன்னா அந்த டைம்லலாம் மொபைலில் வந்து பெரிய அளவில் ரீச் ஆகாத ஒரு காலகட்டம். ஃபுல்லாகவே லேண்ட்லைன் லைன் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடி பூத்துகள் தான் கூடுதல் யூஸ் ஆன காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஆச்சுது அப்படின்னா, இவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அந்த காட்டுக்குள்ளே எங்கே போகணும்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு அந்த பெண் எங்கே போனாங்கன்னு தெரியல. அதாவது ஆணாவது இந்த பக்கம் ஓடினாரு, அந்த புடவை எடுத்துகிட்டு ஓடினாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டா தான் அவருக்கு விரட்டி போகலாம். ஆனால் பெண் எங்கே போனாங்கன்னு தெரியல. ஆட்டோவை சுற்றி தேடுறாரு, அந்த ஏரியாவை சுற்றி தேடுறாரு. ஆனால் இவ்வளோத்துக்கும் அந்த ரோட்டில் வந்து ஸ்ட்ரீட் லைட்டு இருக்குங்க. அந்த லைட்டு பக்கத்தில் தான் வண்டியை நிப்பாட்டி இருக்கிறாரு. ஆனால் அவ்வளவு நேரத்துக்குள்ள அந்த பெண் எங்கே போனாங்க, அந்த ஹஸ்பண்ட் எங்கே போனாங்கன்னு தெரியாமல் பதட்டம் ஆயிடுறாருங்க. இந்நேரத்துக்கு வண்டியை நிமித்து விட்டார் இல்லையா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. வண்டி ஸ்டார்ட் ஆனோன்னா இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. வேகமாக ஊருக்குள்ளே வந்திருக்கிறாருங்க. ஊருக்குள்ளே வந்து அவருக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அவர் வந்து வீடாக தட்டி, வந்துருங்கடா ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அவங்க ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபை தானே கூட்டிகிட்டு போனார். அதனால இவங்க சொன்ன உடனே எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 8 ஆட்டோ நிறைய அந்த இடத்துக்கு, இவங்க ஒரு சொல்லப்போனால் ஒரு 25 பேருக்கு மேலே அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்து இந்த இடத்துல தாண்டா சம்பவம் நடந்துச்சு, 2 பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய திருலிங்கம் கதற ஆரம்பிக்கிறாருங்க. வேகமாக அந்த காட்டு பகுதியில் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹஸ்பண்ட் வந்து புடவை எடுத்துட்டு ஓடினார் இல்லையா, இவர் ஓடினவர் எங்கே போய் நிற்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுடுகாட்டு பக்கமாக இருக்கக்கூடிய, அதுவும் காட்டு பகுதி தான், அதுவும் இந்த உடைமரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது கருவேல காட்டில் இந்த உடைக்காடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உடை மரத்துல ஒரு பெரிய உடை மரத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அதுவும் அவருடைய உடம்பெல்லாம் அங்கங்கே சிராய்ப்பு, அந்த முள்ளுகள்லாம் குத்தப்பட்டு அந்த ரத்தங்கள் சொட்ட ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தூக்கு போடுறதுக்காக தன்னுடைய மனைவியுடைய புடவையை வச்சு அந்த இடத்துல கட்டிட்டு இருக்கிறத கரெக்டா பாத்துடுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய 4-5 பேர் சேர்ந்துட்டு இறங்குடா கீழேன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவரு எதையுமே பார்க்க மாட்டேங்கிறாரு. அவருடைய வேலை செய்துட்டே இருக்கிறாருங்க. கோவப்பட்ட அதுல இருக்கக்கூடிய 2-3 நபர்கள் என்ன பண்றாங்க, மேலே ஏறி போய் பழையர்னு அடிக்கிறாங்க. அடிச்சு அப்படி விட்டதுமே அவர் அப்படியே சுய நினைவுக்கு வந்தவர் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாருங்க. நான் எதுக்கு இங்கே வந்தேன், நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு. கீழே இறங்குடா அப்படின்னு சொன்னோன்னு மறுபடியும் அப்படியே கீழே இறங்கிடுறாருங்க. இறங்கின பிறகு கேட்குறாங்க, என்னடா பண்ணிச்சு, என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு பேச்சே வரல. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆட்டோக்குள்ள தான் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம், என் மனைவி எங்கன்னு அப்போ தாங்க கேட்குறாரு. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இந்த மாதிரி உன்னுடைய மனைவியை காணாமல் போயிட்டாங்க, அவங்களையும் தேடணும், எங்கே இருக்காங்கன்னு தெரியல, நீயாவது இந்த பக்கம் ஓடணும்னு சொல்லிக்கிட்டு அந்த இதை வச்சு தான் வந்தோம், உன் மனைவி எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு கரெக்டாக மறுபடியும் அந்த ஆட்டோ நிப்பாட்டி விட்டுருந்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு கண்டிப்பாக மனைவி எங்கேயாவது போயிருக்க கூடுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா 2 பக்கமே ரோடு, ஏத்தாப்புலையும் இந்த மாதிரி காடு, இந்த சைடும் காடுகள் தான்.
என்ன செய்யணும்னே தெரியல. சரி அப்போ 5 பேரா பிரிஞ்சு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துட்டு ஒரு பார்ட்டி இந்த பக்கம் இந்த ஒரு பக்கம், அதாவது இந்த ரோட்டு சைடுல 2 பேர் ஆட்டோ எடுத்துட்டு போறாங்க. மற்ற ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு மேலே இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. மிச்சம் இருக்கக்கூடியவங்களை பிரிச்சு அந்த பக்கம் வந்து ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுடைய உறவுக்காரங்க, அதன் பிறகு அந்த பையனுடைய உறவுக்காரங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கார்ல வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஏகப்பட்ட மக்களை வந்து வர வைக்கிறாங்க. அந்த ஏரியாக்குள்ள அந்த காட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி 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 இந்த பெண் எங்க போனாங்க அப்படின்னு தெரியலைங்க. கடைசியில என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காட்டை தாண்டின பிறகு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊருடைய எல்லையில வந்து இதே மாதிரி சிவசுடலையுடைய ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் வாசல்ல அந்த பெண் வந்து மேல் புடவை இல்லாம நம்மளுடைய திருலிங்கத்துடைய அந்த காக்கி சட்டையை வந்து போட்டுறதானே போனாங்க. அது முதுகு வேற கிழிஞ்சிருக்குது. இவங்க அடிச்சு கிழிச்சிட்டாங்க இல்லையா, அந்த சட்டையை போட்டுட்டு அந்த பெண் அங்க படுத்திருக்கிறாங்க. அந்த பெண் படுக்கையில மயக்கத்துல இருக்கிறாங்க. கண்டுபிடிச்சு எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது என்ன நடந்துச்சுன்னே தெரியல, திடீர்னு எங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி வைப்ரேஷன் மாதிரி ஆயிடுச்சு, அதாவது ஒரு மாதிரி புல்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதன் பிறகு எங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி ஒரு வழியா இந்த பஞ்சாயத்தை வந்து அப்படியே தீர்த்து வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லப்பா, ஏதோ காத்து கருப்பு அண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது பண்ணி விட்டுறாங்க. அவங்களே ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய அடிபட்டு இருந்திருக்கு, அங்கங்கேயா வீங்கிடுச்சு. அதாவது ஹஸ்பண்ட் அடிச்சதுல அந்த பொண்ணுக்கு அங்கங்கேயா வீங்கி இருக்குது. அதனால ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. சில காயங்களுக்கு மருந்துகளும் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பிரச்சனையை அப்படி முடிச்சிடுறாங்க. ஆனா நம்மளுடைய திருலிங்கத்துக்கு இப்பதான் பயமே கொடுக்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உன் ஆட்டோக்குள்ள எரியுது, உடம்பு வலிக்குது, அந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அப்ப நம்ம ஆட்டோக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது. அது ஏன் நம்ம ஆட்டோக்குள்ள வந்துச்சு? நம்ம வந்து ஹனுமானை வந்து, அதாவது ஹனுமான் சாமியை வந்து நம்ம அவ்வளவு தூரம் விரும்பி கும்பிடக்கூடிய நமக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹனுமான் கோவில் ஒண்ணு இருக்குங்க, அதாவது திருநெல்வேலியில இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த கோவிலுக்கும் போயிருக்கிறாருங்க. அங்க இருக்கக்கூடிய சில குருக்களை வந்து பார்த்து பேச ஆரம்பிச்சுக்கிறாரு. ஐயா, இந்த மாதிரி என்னுடைய ஆட்டோ வந்து இப்போ ஓடுறதே இல்லை, அதாவது ரொம்ப ஆட்டோவுக்கு ஓட்டம்லாம் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா இவருடைய ஆட்டோவில் ஏறி நிறைய பேர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து இவரோட ஆட்டோவில் வந்து யாருமே கூப்பிடுறது கிடையாதுங்க. இவருடைய ஆட்டோ வந்து யாரும் கூப்பிடுறது கிடையாது. அதனால இவருக்கு மனதளவு ரொம்ப நொந்துடுறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய குருக்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி என்னுடைய ஆட்டோ வந்து இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது, என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க இந்த சுத்தி போடுவாங்க இல்லையா, தேங்காய் இதெல்லாம் வச்சு, இந்த பூசணிக்காய் எல்லாம் வச்சு அந்த மாதிரி சுத்தி போட்டு உடைக்கிறாருங்க. உடைச்சு முடிச்ச பிறகுதாங்க அந்த குருக்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த ஆட்டோக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி ஒண்ணு இருக்குதுப்பா. அந்த தீய சக்தி தான் அதாவது உன்னுடைய ஆட்டோவை வந்து இந்த மாதிரி ஓட்ட விடாம இந்த மாதிரி வரக்கூடிய பேசஞ்சரை பலதர பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல அந்த குருக்கள் சொல்றாருங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏதாவது மாந்திரிகரை போய் பாருப்பா, ஆட்டோவில் எந்திரங்கள் வந்து எழுதி வை அப்படிங்கிறது மாதிரி அந்த குருக்களும் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இவருடைய அந்த திருநெல்வேலி பக்கத்திலேயே வந்து நிறைய மாந்திரிகர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி ஒரு மாந்திரிகரை போய் பார்க்குறாரு. அவர் பார்த்துக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த சம்பவத்தை செய்தது யாரு அப்படின்னா, இவருடைய வீட்டு பக்கத்துல இந்த சக்தி அப்படிங்கிற ஒரு நபர், ஒரு மாந்திரிகர் அப்படின்னு சொன்னேன், இங்க அடிச்சு விரட்டினாங்க இல்லையா, அந்த நபர் தாங்க நள்ளிரவு வேளையில அந்த ஊருக்குள்ள வந்து இவருடைய ஆட்டோவை குறி வச்சு இவருக்கு செய்வனை செய்திருக்கிறாரு. இந்த செய்வனை வந்து எப்படி செய்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்துறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சக்திங்கிற அந்த மாந்திரிகர் வந்து கிட்டத்தட்ட 48 மணி நேரம் இருந்த இடத்தை விட்டு எந்திக்காம பயங்கரமான மாந்திரிக பூஜை, அதாவது செய்வினை பூஜையை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுவும் சுடுகாட்டுல இருந்து தீப்புண்ணு காயங்களோட எரிஞ்சு இறந்து போன ஒரு நபருடைய ஆன்மாங்க, அதாவது ஒரு ஆண் நபருடைய ஆன்மாவை, அதாவது அந்த சுடுகாட்டுல இருக்கக்கூடிய ஆன்மாவை பிடிக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. அப்படி போய் அங்க முட்டை மற்றும் தேங்காய் அதெல்லாம் பலியிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கோழிகள் பலியிட்டு அந்த ஆன்மாவை வந்து ஒரு தகுடு, அதாவது எந்திரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தகுடுல வந்து அந்த ஆன்மாவை அடக்கி இருக்கிறாரு. அடக்கி அந்த எந்திரத்தை சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து, அதாவது அந்த இறந்து போன நபருடைய அந்த பிரேத குழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கல்லறை, அதை தோண்டி அதுல இருந்து அந்த நபருடைய எலும்புகளை எல்லாம் எடுத்திருக்கிறாரு. அந்த எலும்பு, இந்த எந்திரம், இந்த தகுடு இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கருப்பு நூல்ல கட்டி இருக்கிறாருங்க. கருப்பு நூல்ல கட்டினது மட்டும் இல்லாம கோழியை அறுத்து அந்த எந்திரத்துக்கு அந்த இரத்த பலி கொடுத்து அதை எடுத்துட்டு வந்து உன்னுடைய ஆட்டோவோட அடிப்பக்கத்துல அதை கட்டி விட்டுருக்கிறாரு. அதை கட்டின பிறகுதான் இந்த ஆன்மா, அதாவது சக்தி பெற்ற இந்த ஆன்மா உன்னுடைய ஆட்டோக்குள்ள வந்து உட்காரவும் செய்திருக்குது. ஆனா ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, அந்த நபர் இருக்கிறார் இல்லையா, அதாவது சக்திங்கிற அந்த மாந்திரிகர் இறந்து போயிருக்கிறாருங்க.
இது வந்து யாருக்கும் தெரியாது, அந்த நபர் இறந்த விஷயமே தெரியாது. அந்த நபரும் இறந்துருக்கிறாரு, அவங்க அப்பா ஒரு வயசானவர் இருந்தார் இல்லையா, அவரும் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த 2 நபருடைய ஆன்மாவும் சேர்ந்து இவர் வச்ச பிறகு, இந்த செய்வினையை செய்து வச்ச பிறகு அந்த ஆன்மாக்களும் இந்த எந்திரத்துக்கு கூட வந்து ஒட்டிக்கிச்சு. அப்படி இதுல வந்து 3 ஆன்மாக்கள் உன்னுடைய ஆட்டோவில் இருந்துகிட்டு இருக்குது. அதுங்க தான் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அந்த மாந்திரிகர் எடுத்து சொல்றாருங்க. அந்த நேரத்துல நம்மளுடைய திருலிங்கம் இல்லையே, நான் ஆட்டோவை வந்து சர்வீஸ் விட்டனே, அவங்க ஆட்டோவை மேலே தூக்கி வச்சு தண்ணியெல்லாம் அடிச்சாங்க, அப்படி பார்க்கும்போது அங்கே எதுவுமே இருந்தது மாதிரி தெரியலையே அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல நம்மளுடைய திருலிங்கமும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இல்லப்பா, அது இருக்குது, நீ வேணா ஆட்டோவை சரி நான் எடுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு தேங்காயில சூடத்தை பொருத்திக்கிட்டு ஆட்டோவை 3 தடவை சுத்திக்கிட்டு இப்போ ஆட்டோவை சரி அப்படிங்கிறாரு. அதாவது ஆட்டோ வந்து சாச்சாப்புல விட்டாதாங்க அடியில பார்க்க முடியும். அப்படி சாச்சாப்புல விடுறாரு. சாச்சால விட்ட உடனே இந்த மாந்திரிகர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இன்னும் 2 நபர்களை கூப்பிட்டு இந்த ஆட்டோவை அப்படி பிடிச்சிக்குங்க, நீ ஆட்டோவிலேருந்து கையெடுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய திருலிங்கத்துக்கிட்ட கீழே உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு காட்டி கொடுக்குறாங்க. ஆட்டோவுடைய அடிப்பக்கத்தில் ஒரு சின்ன பைப்பு மாதிரி இப்படி நீளத்துக்கு இருக்கும், அந்த பைப்புக்கு உள்ளதாங்க இதை வந்து கட்டி உள்ளே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கரெக்டாக காட்டி கொடுக்குறாரு. பாரு உள்ளே இருக்கிறத வந்து தெரியுதா அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாங்க ஏதோ ஒரு பொருள் மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, சரி ஒரு கம்பி எடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீளத்துக்கு ஒரு கம்பி எடுத்து அதை குத்தி அந்த பக்கம் எடுக்கிறாங்க. ஒரு சைடு குத்தி இன்னொரு பக்கம் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அது கரெக்டாக அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அந்த பொருளோட அந்த பொருள் வெளியே வந்து விழுதுங்க. இதை பார்த்தோன்னே அரண்டுறாரு. அட கடவுளே, நான் வந்து அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரி தப்பு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணினேன். ஆனால் இவனுங்க 2 பேரும் எப்படி செத்தானுங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில கேட்கவும் செய்கிறாருங்க. சரி இவங்க இதை எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு அந்த பொருள் அவ்வளோத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த மாந்திரிகர் என்ன பண்றாரு அப்படின்னா, பால் இருக்கு பார்த்தீங்களா, பசும்பால் வாங்கிட்டு வர சொல்லி அந்த பசும்பாலை சில மந்திரங்கள் சொல்லி அதில் ஊற்ற ஆரம்பிச்சிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அவர் சில மாந்திரீகம் பூஜைகள்லாம் அந்த எந்திரத்துக்கு பண்ணி அதை எடுத்துட்டு வந்து நெருப்பில், அதாவது இந்த யாக குண்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி யாக குண்டம் வளர்க்குறாங்க. வராகி அம்மனுக்கு யாக குண்டம் வளர்த்து அதில் அந்த நெருப்பில் இந்த எந்திரம் மற்றும் அந்த எலும்புகள் எல்லாத்தையுமே போட்டு அதில் சில மந்திர கட்டுகள்லாம் கட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை அப்படியே உள்ளே போட்டு அதை எரிச்சு விட்டுறாருங்க. எரிச்சு விட்ட உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியான ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அதன் பிறகு அந்த மாந்திரிகர் பலவிதமான கட்டுகள் போட்டு நம்மளுடைய திருலிங்கத்துடைய கையில வந்து கருப்பு நூலால சில மந்திரங்கள் ஜெபிச்சு கையில கட்டி விடுறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆட்டோல வைக்கிறது மாதிரியான ஒரு சின்ன எந்திரம் வந்து அவர் ஆல்ரெடி அங்க நிறைய எந்திரங்கள்லாம் எழுதி வச்சிருக்காரு. அதுல ஒரு எந்திரத்தை எடுத்துட்டு வந்து ஆட்டோல வச்சு விடுறாரு. இனிமேல் அந்த ஆன்மாக்களாலேயோ இந்த செய்வினையினாலேயோ உனக்கு எந்த பிரச்சனையும் இனிமேல் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருங்க. அப்புறம் தான் இவர் ஒரு விஷயத்த கேட்குறாரு, அந்த 2 நபர்களும் எப்படி இறந்து போனாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பந்தாங்க அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ வணங்கக்கூடிய அந்த ஹனுமான் இருக்கிறார் இல்லையா, அதாவது அந்த தெய்வம், அந்த பிரம்மாண்டமான அந்த தெய்வம் வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாந்திரிகர் சொல்றாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் இந்த செய்வனையை கொண்டு அந்த வீட்டில் இருக்கும்போது கொண்டு வைக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி வரும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய குரங்காக மாறி அந்த மதல்ல உட்கார்ந்து இருந்தது இந்த ஆஞ்சநேயர் தாங்க. அவர் உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. இவனுங்க அந்த இதை வச்சிடுறாங்க, அதாவது ஆல்ரெடி உள்ள வச்சிடுறாங்க. இந்த குரங்கை பார்த்த உடனே இவங்க ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி ஓடும்போது ஓடி போய், அதாவது அவங்களுக்கு முன்னால ஜம்ப் பண்ணி அப்படி ஓடி போய் அதனுடைய வாளால அடிச்ச அடிதாங்க அவருடைய மரணத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கரெக்டா மாந்திரிகர் சொல்லியிருக்கிறாருங்க. இது நடந்த டைம்ல இந்த சம்பவம் உனக்கு தெரியும் தம்பி, நீ வீட்டில தான் இருந்த அப்படின்னு சொல்லி நம்மளுடைய திருலிங்கத்துக்கிட்ட அவர் சொல்றாருங்க. என்னையா சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயத்த சொல்றாரு. இது நடந்திருக்குதுங்க நம்மளுடைய திருலிங்கத்துக்கு. நள்ளிரவு வேளையில திடீர்னு குரங்குகள் சத்தம் போடும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி, அதாவது யாராவது தாக்க போனாங்கன்னா பயங்கரமா சத்தம் போடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தம் அவருக்கு கேட்டிருக்குது. அவர் என்ன நினைச்சிருக்கிறாருன்னு, ஏதோ எலி ஏதோ கத்துது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருக்கிறாருங்க. அந்த நைட்டை வரைக்கும் அந்த மாந்திரிகர் கரெக்டா சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி அந்த நைட்ல தான் இந்த சம்பவம் நடந்தது. அவங்க அன்னைக்கு அங்க அடி வாங்கிக்கிட்டு அவன் ஓடுனவன் போய் விழுந்து செத்தது அவன் வீட்டில், அப்படி இறந்து போயிட்டான். அவன் இறந்ததை பார்த்து அவங்க அப்பா ஏங்கி அந்த இடத்துல இறந்து போயிருக்கிறாரு. இப்படி இந்த 2 நபர்களும், அதாவது கிட்டத்தட்ட அவங்க இருக்கிறது ஒரு 40 கிலோமீட்டருக்கு அந்த சைடில் இருக்கிறாங்களாம். அப்படி அந்த 2 நபர்களுமே இறந்து போயிட்டாங்க. அதனால உனக்கு இனிமேல் பயம் இல்லை, இனிமேல் அந்த நபரால் எதுவுமே பண்ண முடியாது. அவனுடைய ஆன்மாவை நான் வராகி அம்மனுடைய காலில் போட்டு எரிச்சிட்டேன்,
இனிமேல் எதுவுமே உனக்கு நடக்காது, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த எந்திரம் தாயத்தெல்லாம் கொடுத்தாரு இல்லையா, அதெல்லாம் வாங்கி ஒரு இடுப்புல கட்டக்கூடிய தாயத்தெல்லாம் கட்டி இருக்கிறாரு. அதன் பிறகு கையில வந்து கயிறு கட்டி இருக்கிறாரு. அதன் பிறகு ஆட்டோவுக்கு எந்திரம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வாங்கி வச்ச பிறகு அந்த டைம்ல இருந்து அவர் ஓகோன்னு வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 4 ஆட்டோவுக்கு அந்த 2010 வரைக்கும் ஓனரா தாங்க இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு ஆட்டோவை விட்டுட்டாரு. அவர் ஒரு கடை வச்சு அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தி பேச வேண்டாம்னு சொன்னாரு. ஒரு கடையில வேலை, அதாவது அவருடைய சொந்த கடை தான் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், 4 ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு திருலிங்கம் அனுப்பி தந்தாரு. இந்த சம்பவத்துல ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒருத்தனுக்கு செய்வினை பண்றோம் அப்படின்னா அவனை சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது அப்படிங்கிறத செய்வினை வைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள்னே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்த நம்மளுடைய திருலிங்கத்துக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இப்போ வர நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதே இல்லை, ஏன்னு தெரியல. நான் எல்லா கமெண்டுமே படிச்சிருவேன், ஹார்டின் கொடுத்துருவேன், படிச்சுட்டு தான் ஹார்டின் கொடுப்பேன், சும்மாலாம் கொடுக்க மாட்டேன். என்ன அப்படின்னா, ரிப்ளை பண்ணால் ஒருத்தருக்கு பண்ணால் இன்னும் 1000 பேருக்கு நான் பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு ஒர்க் இருக்குது, ஒர்க்கும் பார்க்கணும். அதனால படிச்சுட்டு அதுக்கு ஹார்டின் நான் கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி ஷேர் பண்ணி விட்டாதான் நம்ம சேனல் இன்னும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபராக நெருங்கல, 65,000த்திலேயே தள்ளிக்கிட்டே நிற்கிது, என்னன்னு தெரியல. அதனால நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணா மட்டும்தான் நம்ம சேனல் அடுத்த கட்ட நிலைமைக்கு போகும். அப்படிங்கிறதுனால மறக்காம நீங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கிறீங்க, அப்படியே வீடியோ முடிஞ்சதும் அப்படியே போயிடுறீங்க, மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.